சரி, நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு அமைதி எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படிலாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, 100 நாள் நடைபெறும், அது தடை பண்ணணும். எதுவும் நடக்கல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பாலு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. அப்புறம் டெல்லியில போய் ஒரு வழக்கு. அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க, டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தீர்ப்புல இங்க வராத, நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உடனே வெளியில வந்து வெற்றி வெற்றி வெற்றி. படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு, எங்க வெற்றி? இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்படிதான் பண்ணுவான், இந்த காமெடி பீஸ் மாதிரி. வெற்றி வெற்றி வெற்றி, என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு, ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா, சூப்பர். உடனே ஒரு அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது. ஒரு பேர்ல ஒன்று வரும், அவர் பேர்ல லெட்டர் ஒன்று வரும். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம், 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான், சாக்கடை ஒருத்தர் இருக்கிறான். அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும், அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. இருக்கு உங்களை எல்லாம் இருக்குது. சும்மா இவங்களுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு, நம்ம அருள் சொன்னது மாதிரி, பசுமை தாய் அருள் சொன்னது மாதிரி, என்ன இவங்களுக்கு என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க. மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு, பொதுவான மீடியா நியூட்ரல் மீடியா தான். அப்படியா, நியூட்ரல் மீடியா தான் பொதுவா. அதுல திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு. அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது. அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி 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 அதுபடி போய், அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க, அந்த கன்றாவிலாம் நம்பாதீங்க. வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டுட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டோம். இன்னொரு 3 மாசத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம கூட்டணி வெற்றி பெறணும், வெற்றி பெறும், அதுல சந்தேகமே கிடையாது. கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் இருக்கும், சின்னம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுக்கு பிறகும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம், இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், இவங்களுக்கு வேற வழி இல்லை. பாரு, எனக்கு பாரு, என் வாயிலே இவங்க அவங்கன்னு நம்ம பேச ரொம்ப உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும்? திமுக தான் நம்ம சொல்லுவோம். அவங்க துரோகிகள், இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா திமுக எதிரி, ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி. இப்படி அதனால வேற என்ன, இந்த மாதிரி ஒரு கூட்ட முடியுமா, காமிக்க முடியுமா? நிர்வாகிகள் இருக்குதா, அங்க இருக்குதா, இப்படி எல்லாமே கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ சொன்னாங்க, மேடையில் பேசினாங்கல்ல, இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடிச்சு மண்டையை உடைச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேல இருக்குது, அவனை கைது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும். அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும்.